تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك. நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக ஆக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹுக்காக இருக்கும் எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அவனுடைய ஹபீபான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே ஆக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹுக்காக இருக்கும் எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான உயர்வான ஷைഖுடைய தாமனை பிடித்து அவர்களுடைய காலடியிலே உட்கார வைத்து கொண்டிருக்கின்றானே அப்படிப்பட்ட அல்லாஹுக்காக இருக்கும் எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, ஷேഖுடைய மாபெரும் கிருபை அவர்கள்தான் நம்மை இங்கே கூப்பிட்டு வந்து அமர வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஃபைசானை கொண்டு தான் நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். நேற்று மஹரிபு வரைக்கும் எனக்கு இன்றைக்கு மாத ஃபாத்தியா என்று தெரியவே தெரியாது. ஆனால் நமக்கு அந்த தேட்டம் இருந்தது என்று சொன்னால், வலிமார்களுடைய சபையிலே கலந்துக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ் எப்படியாவது யார் மூலமாவது அறிவித்து விடுவான். அந்த அடிப்படையிலே நான் வெளிநாட்டில் ஒரு வாரமாவது நான் தர்பாருக்கு வரணுன்னு ஒரு எண்ணத்திலே இருந்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு யூசுப் மௌலா மஹரிபு பிறகு நாளைக்கு மாதம் ஃபாத்தியாருக்கு போகணும்னு சொன்னாப்புல. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சர்க்கார் தான் நம்மளை இங்கே அந்த எண்ணத்தோடு இருந்ததின் காரணமாக சர்க்கார் அவர்கள் நமக்கு அந்த அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. அவர் மூலமாக அல்லாஹ் ஒரு நசீபை கொடுத்தான். அப்போது நம்ம ஷேഖுடைய அந்த தாமனை பிடித்தது பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சொன்னால், ஒவ்வொரு நிமிஷமும் சதா அவன் பக்கமே தேவையாகக்கூடிய ஒரு நல் எண்ணத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தன்னுடைய கலாம் ஷரீஃபிலே கூறுகின்றான், ஃபதுகுரூனி, என்னை நினைவு கூறுங்கள், அதுக்குறுக்கும் நான் உங்களை நினைவு கூறுகிறேன். அப்படி என்று சொன்னால் நாம் நினைவு கூறுகிறோம், அல்லாஹ் ஒரு பக்கம் நினைவு கூறுகிறான் என்றால் இல்லை. அல்லாஹ் தான் நம் கூட இருந்து என்னை நினைவு கூறுகள் என்பதாக சொல்கின்றான். அவன்தான் நம் கூட இருந்து நம்மை நினைவு கூறு கொண்டிருக்கின்றான் என்ற தத்துவத்தை நாம் இந்த ஷைഖின் மூலமாகத்தான் அறிந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு வஸ்துவும் அவன் பக்கம் தேவையாகக்கூடியதான் இருக்கின்றது. அல்லாஹ் நம்மை படைத்தது நோக்கமே சதா அவன் பக்கம் தேவையாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டிதான். உருவத்திலே சிறியதாக இருந்தாலும் இவ்வளவு தேவையை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஏன் வைத்திருக்கான் என்று சொன்னால், அந்த தேவையெல்லாம் பூர்த்தியாகும் பொழுது அந்த தேவை அல்லாஹ் மூலம்தான் நமக்கு தேவையாகின்றது என்ற அந்த எண்ணம் வர வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு தேவையை வைத்திருக்கின்றான். உலகத்தில் எவ்வளோ தேவை இருக்கின்றது, பொருளாதாரத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி எவ்வளோ தேவை இருக்கின்றது. அந்த தேவைகள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நிறைவேறும் பொழுது அல்லாஹ் தான் இந்த தேவையை பூர்த்தி செய்கிறான் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். இந்த ஒரே நோக்கத்திற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்மை படைத்திருக்கின்றான். அந்த உன்னத நோக்கத்திற்காக வேண்டிதான் நம் ஷேഖ் நாயகம் அவர்கள் நமக்கு இந்த இல்மை தான் கற்று தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் மற்றொரு திருவசனில் கூறுகிறான், எஸ் அலுஹு மன்ஃபிஸ் சமாவாதி வல் அர்லி, ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்விடத்தில் பூமி வானம் உள்ள அனைத்து பொருளும் அவனிடத்தில் கேட்கின்றது. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவனுடைய தேவையை இருக்கின்றது. அதனால்தான் ஒவ்வொரு பொருளும் அவனிடத்தில் கேட்கின்றது. அல்லாஹு ஜல்லஷானு தஆலா எந்த ஷானிலே இருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அவன் பக்கம் தேவையாகக்கூடியதாக இருக்கின்றோம். அந்த தேவையை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நமக்கு எந்த முறையிலே அது நமக்கு நாம் கேட்கக்கூடியது நமக்கு ஹைரா இருந்தால் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நமக்கு கொடுப்பான் கண்டிப்பாக. அந்த விஷயத்திலே வானம் பூமியின் உண்டான அனைத்து பொருளும் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் அவனிடத்திலே தேவையாகக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கூறுகின்றான். எனவே அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவை
ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் 2 விஷயங்கள் செய்யவும் முடியாது. அப்படி செய்வதாக இருந்தால் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இப்படி சொல்லியிருக்க மாட்டான். ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபதுலில்லா. தொழுவை நீங்கள் முடித்து விட்டால் உலகத்தின் பக்கம் செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ஃபதுலை தேடுங்கள். வப்தகு மின் ஃபதுலில்லா வதுகுருல்லாஹ கசீரன். அல்லாஹ்வுடைய பொருளையும் தேடுனு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் தேடுனு, அந்த அல்லாஹ்வையும் நினைவு கூறுனு. எப்படி ஒரே நேரத்தில் நாம் 2 விஷயங்கள் செய்ய முடியும்? செய்ய முடியாது இல்லை, செய்ய முடியும். அதனால்தான் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கூறுகின்றான். உதாரணமாக நாம் இங்கே சிந்தனை வைத்தால்தான் நாம் சொல்கிற செய்திகள் விளங்கும். நம்முடைய எண்ணங்கள் வெளியில் ஒரு பக்கம் இருந்து இங்கே ஒரு செய்தியை சொல்லும் என்றால் விளங்க செய்யாது. அதனால் ஒரு மனிதர் மளிகை கடை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு பொருளை ஒரு கஸ்டமர் கேட்கும் பொழுது அந்த பொருளை அவர் கொடுக்காமல் அவர் ஒரு இடத்திலே உட்கார்ந்துட்டு அல்லாஹ்வின் நினைவு கூறு என்று சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் ஏதோ தஸ்பீஹ் சொல்லிட்டு இருக்கார் என்று சொன்னால் அந்த கஸ்டமர் அப்படியே திரும்பி போயிடுவார். அதனால் அந்த கடைக்காரர் என்ன செய்ய வேண்டும்? இந்த வரக்கூடிய கஸ்டமர் வரக்கூடிய சூரத்தில் அல்லாஹ் தான் கூட்டு வந்திருக்கின்றான், அவன்தான் என்னை தர வைத்திருக்கிறான், இந்த பொருளை இவருக்கு இவ்வளவு தர வேண்டும் என்ற ஒரு இல்மை கொடுத்திருக்கிறான். எனவே அவன் வரக்கூடிய அந்த கஸ்டமர்களையும் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், நாம் எடுத்து கொடுக்கக்கூடிய பொருளையும் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். அல்லாஹ் தான் என்னை இதை கொடுக்க வைத்திருக்கிறான் என்று. இதே போன்று அந்த உலக விஷயங்கள் நாம் நடக்கும் பொழுது, வியாபாரத்திலே செய்யும் பொழுது அந்த விஷயங்களிலே நாம் நோக்க வேண்டும், அதை அல்லாஹ்வை திக்ர் செய்ததாக ஆகிவிடும். எனவே 2 விஷயங்கள் ஒரே நேரத்தில் செய்ய முடியும் என்பதை குறிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இதேமாரி அல்லாஹ்வை ஃபதுலை தேடுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்பதாக கூறுகின்றான். எனவே நாம் வாழும் காலமெல்லாம் ஷைக் நாயகம் அவர்கள் நமக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தேவை எப்படி அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான் என்ற அந்த தத்துவத்தை தான் நமக்கு காட்டி தந்தார்கள். அல்லாஹ்வை எப்படி நாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற அந்த தத்துவத்தையும் காட்டி தந்தார்கள். அல்லாஹுக்கு சர்க்கார் ஃபைஜி நாயகம் ஒரு பயானில் சொல்வார்கள், அல்லாஹுக்கு அல்லாஹ்னு சொல்வதை விட ரப்புன்னு சொல்கிறது தான் ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் ஷைத்தான் என்ன செஞ்சால், ரப்பி அன்லிர்னி இலா யௌமி யுபாஸூன், எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுன்னு கேட்டால் ஷைத்தான் எதுக்கு அவகாசம் கொடுப்பான்? மனிதனை கெடுக்கிறதுக்கு தான் அவகாசம் கேட்பான். அந்த ரப்புன்னு கூப்பிட்டது அல்லாஹுக்கு பிடிச்சு போயிச்சான், அதனால கொஞ்ச நாள் உனக்கு அவகாசம் கொடுக்குறேன்னு சொன்னான்னு சொல்லி சர்க்கார் சொல்லுவாங்க. அதே போன்று அல்லாஹு ஜல்லஷானுவத்தின் நம் வாழும் காலமெல்லாம் சர்க்கார் எந்த இல்மை நமக்கு கொடுத்தார்களோ அதை நம் வாழ்க்கையிலே நம்ம ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவரையும் எதை சொன்னோமோ எதோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.